நீட் எதிர்ப்பு போராட்டம் எதிரொலி காரணமாக தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரைக்கு செல்லும் பொதுமக்கள் தவிர்த்து வேறு யாராவது செல்கிறார்களா என தற்போது தீவிர கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இளைஞர்கள் போராடி வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த இருப்பதாக எழுந்த தகவலின் அடிப்படையில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீட் தேர்வுக்கு எதிராக இந்தியா முழுவதிலுமே ஒரு மிகப்பெரிய போராட்டமானது தொடர்ச்சியாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில எழுந்து வருகிறது. சென்னையிலும் கரப்பான் ஜனதா கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், மாணவர்கள் இயக்கத்தினர் என தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில கடந்த சில நாட்களாக இந்த மெரினா கடற்கரையில மிகப்பெரிய அளவுல இது தொடர்பாக போராட்டங்கள் வெடிக்கும் என சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக கருத்துக்கள் பரிமாறி வரக்கூடிய நிலையில தற்போது மெரினா கடற்கரையில காவல்துறையினரோட பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இதுல இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து அதே போன்று உழைப்பாளர் தலைவரையில இங்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்து முக்கிய நுழைவாயில்களையும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக மெரினாவிற்கு வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். இதுல ஏதேனும் போராட்டக்காரர்கள் ஏதேனும் உள்ளே நுழைகிறார்களா என்ற கோணங்கள்ல தீவிரமாக போலீசார் கண்காணிப்பு ஈடுபட்டு அதன் பின்னரே உள்ளே அனுப்பக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில மெரினா கடற்கரை முழுவதிலுமே இந்த காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பிலையும் அதே போன்று அந்த பகுதியில வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளையும் போலீசார் தீவிரப்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான போராட்டமும், ஏனென்றால் கடந்த 2017ஆம் ஆண்டுல ஒரு ஜல்லிக்கட்டு தொடர்பாக மிகப்பெரிய போராட்டமானது மெரினா கடற்கரையில வெடித்த நிலையில அது போன்று எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவது தடுப்பதற்காக இந்த பாதுகாப்பு பணியில மேற்கொண்டாலும் யாராவது போராட்டம் மேற்கொள்ள அங்கே வந்தால் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.